நாம் எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். கர்த்தருடைய வாக்கு. இந்த மாதம் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பரிசுத்த வேதத்தில் கர்த்தருடைய வல்லமையை குறித்து பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும். இந்த கர்த்தருடைய வல்லமைக்கு ஒரு பெயரை நாம் பார்க்க முடியும். என்ன பெயர் அப்படின்னா, அதனுடைய ஒரிஜினல் நேம் பவர் ஆஃப் காட். இங்கிலீஷில் பவர் ஆஃப் காட், தமிழில் வல்லமைன்னு பார்க்குறோம். அதனுடைய ஒரிஜினல் பேர் டூனாமிஸ். அதனுடைய ஒரிஜினல் பேர் டூனாமிஸ். அப்படின்னா டைனமைட்டுன்னு அர்த்தம். டைனமைட்னா வெடிகுண்டு. இந்த வெடிகுண்டு என்னங்க செய்யும்? அதற்கு முன்பாக அதை சுற்றி என்ன இருக்கிறதோ என்ன செய்யும்? எல்லாத்தையும் தகர்த்துரும். சுத்தமாக என்ன செய்யும்? உடைத்து விடும். லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தால், எதெல்லாம் உங்களை பிடித்து இழுத்து கொண்டு இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களை சிறைப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ, அதையெல்லாம் தகர்த்து போகக்கூடிய தேவனுடைய பரிசுத்தத்தின் வல்லமை உங்களுடைய சூழலுக்குள்ளாக, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வரும். அல்லேலூயா, ஆமென். அதற்கு முன்பாக எது இருந்தாலும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதை தகர்த்து விடும், உடைத்து விடும். இதுதான் this is what happened in Samson's life. இதுதான் சிம்சோனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வல்லமையை, கர்த்தருடைய பரிசுத்தத்தின் வல்லமையை சிம்சோனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடிந்தது. பலருடைய வாழ்க்கையில் பரிசுத்த வேதத்திலே பார்க்க முடியுது. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, லிசன். உங்கள் வாழ்க்கையில் எது தடை என்று சொல்லுகிறீர்கள்? எது பிரச்சனை என்று சொல்லுகிறீர்கள்? எந்த தடை, எந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும், என் தேவனுடைய பரிசுத்தத்தின் வல்லமை அதை தகர்த்து போடும், அதை உடைத்து போடும். நத்திங் கேன் வித்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் காட். எதுவும் கர்த்தருடைய வல்லமையை பிடித்து வைக்க முடியாது. அல்லேலூயா. அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அதுதான் கர்த்தருடைய வல்லமை. ஆமென். டூனாமிஸ்னா என்னது? டைனமைட். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வல்லமை அதுதான். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை நம்ம பார்க்க முடியும். 2ஆம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படும் கடவுது என்றார், அது அப்படியே ஆயிற்று. 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும், பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் ஜாதிகளின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார், அது அப்படியே ஆயிற்று. அவர் சொன்னதுதான். நத்திங் கேன் ஹோல்ட். அதை எதுவுமே பிடித்து வைக்க முடியாது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, கர்த்தருடைய வாக்கு. அவர் சொன்னார், நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். தட் இஸ் த பவர் ஆஃப் காட். அவர் செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும். அது சாதாரணமாக இருக்காது. அது அசாதாரணமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது, எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது. அவருடைய நேரத்தில், அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வல்லமையை நாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக கடந்து வரும். அது அப்படி நடக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, இது கர்த்தருடைய கரம், இது கர்த்தருடைய கரம் இந்த காரியத்தை செய்தது, இது பயங்கரமாக இருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனங்களில் பார்க்கிறோம். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. பேன்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல். யார் சொல்றா?
மந்திரவாதிகள் சொல்றான், யாரும் மந்திரம் செய்தார்களோ அவன் சொல்றான், ஐயோ இது கர்த்தருடைய விரல், இது பயங்கரமா இருக்கிறது, அதற்கு முன்பாக ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் கர்த்தர். அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு முன்பாக எந்த சூழலும், எந்த மனிதனும், எந்த மந்திரவாதியோ, எந்த மந்திரங்களோ, எந்த தந்திரங்களோ, எந்த வியாதிகளோ, எந்த வேதனைகளோ அதற்கு முன்பாக ஒன்றும் செய்ய முடியாது. Everybody will say, this is the finger of God, this is the hand of God. இது கர்த்தருடைய விரல், இது கர்த்தருடைய கரம் என்று சொல்வார்கள். அன்று சொல்வார், நான் உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் எப்படி இருக்கும்? அது பயங்கரமாக இருக்கும். Listen, when God parted the Red Sea, ஆண்டவராகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக அவர் பிளக்கும் போது அந்த எகிப்தின் ஜனங்களாக இருக்கட்டும், பார்வனா இருக்கட்டும், பார்வனுடைய சேனையா இருக்கட்டும், they know this is the hand of God. இது கர்த்தருடைய கரம் என்று அவர்களுக்கு தெரிந்தது. அது பயங்கரமாக இருந்தது. லாசரு அவன் மரித்து ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு அவனை உயிரோடு எழுப்புகிறார். அவன் உயிரோடு அவன் கடந்து வரும்போது அந்த ஜனங்களெல்லாம் பார்க்குறாங்க. எல்லாரும் கர்த்தருடைய வல்லமையை அவர்கள் பேசினார்கள். இந்த லாசருவை பார்க்கக்கூடிய கூட்டம் அது ரொம்ப பெருசா இருந்தது. அந்நாட்களில் லாசருவை பார்க்க அநேக ஜனங்கள் பல இடங்களிலிருந்து, பல பட்டணங்களிலிருந்து அவர்கள் இந்த லாசருவை பார்க்க வந்தாங்க. ஏன்? அவன் மரித்து 3 நாள் ஆயிடுச்சு. 4ஆம் நாள் அவன் உயிரோடு வரான். எப்படி வர முடியும்? கர்த்தருடைய வல்லமை அவனுக்குள்ளாய் கடந்து வந்து அவனை வெளியே கொண்டு வந்தது. இந்த லாசருவை பார்க்க எல்லாம் கடந்து வந்தாங்க. இது பயங்கரமாக இருந்தது. அல்லேலூயா. 100க்கு அதிபதியினுடைய வேலையால் அவனை ஆண்டவர் வந்து சுகமாக்குறாரு. யோசித்து பாருங்க. ஜஸ்ட் இமேஜின், எத்தனை ரோம அதிகாரிகள் இந்த விஷயத்தை அவர்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க. எத்தனை ரோம அதிகாரிகள் ஆண்டவருடைய வல்லமையை அவர்கள் பேசியிருப்பார்கள் என்று யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அது பயங்கரமாக இருந்தது. நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. நல்லா கவனமாக கேளுங்க. நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் எல்லாம் செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிரச்சனை வந்தால், இந்த வியாதி வந்தால், இந்த வேதனை வந்தால், இந்த கஷ்டம் வந்தால் அவ்வளோதாங்க, முடிஞ்சு போயிடும். மற்றவர்களும் சொல்லுவாங்க, நம்மளும் சொல்லலாம். ஆனால் முடிஞ்சு போயிடும் அவ்வளோதான் சொல்லி இந்த விஷயத்தை இயேசுவினிடத்தில் போய் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அவரிடத்துல சொல்ல முடியாது. அவர் முடியாததை முடித்து காண்பித்ததில் தான் அவர் ஸ்பெஷலிஸ்ட். எது நடக்காதோ, எது முடியாதோ அதை முடித்து அதை நடத்தி காண்பிப்பதில் தான் ஆண்டவர் ஹி ஸ்பெஷலிஸ்ட். எது எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் இந்த ஆண்டவரால் பயங்கரமான காரியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அழகான ஒரு வசனம் இருக்கு. 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. சொல்றாரு, என்னால் செய்யக்கூடாத ஏதாவது காரியம் இருக்கா? ஆண்டவர் கேட்கிறார். என்னால் செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? என் பிரியமான தேவஜனமே, this God can do anything. This God can do everything. இந்த இயேசுவால எல்லாம் செய்ய முடியும். யோபின் புஸ்தகத்தில் கூட ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. 36ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் பாருங்களேன். இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார், அவரை போல் போதிக்கிறவர் யார்? அவருடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். இஸ் so big. அவர் வல்லமையில் எப்படி இருக்கிறாரு? அவர் உயர்ந்திருக்கிறார். வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அதே நீங்கள் யோபில் 38 நீங்கள் பாருங்களேன். 38ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனமுடைய வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? இருள் குடிக்கொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? அதன் எல்லை என்னதென்று உனக்கு தெரியுமோ? அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ? நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ? உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரிதோ? உறைந்த மலையின் பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல் மலை இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ? ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைக்கிறேன். பாருங்க என்ன அழகான அந்த முன்னாடி வசனம் பார்த்தீங்களா? பண்டக சாலை வச்சிருக்கிறார், வேர் ஹவுஸ். ஐ மீன், உறைந்த மலையின் பண்டசாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ?
கல் மலை இருக்கிற பண்டசாலையை பார்த்தாயோ? எல்லாம் ஆண்டவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். எவ்வளவு பயங்கரமான காரியங்களை செய்யக்கூடிய தேவனை நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. லூக்கான சுவிசேஷத்தில் பார்க்குறோம், 1ஆம் அதிகாரம் 37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. He can do anything. He can do unimaginable thing. உங்களுடைய எண்ணங்களுக்கு யோசனைகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இந்த ஆண்டவரால் செய்ய முடியும். ஆமென். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 24 நாம் பார்க்கலாம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை என்ன செஞ்சாமன்? முற்றுகை போட்டான். அதனால என்னாச்சு? சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ரட்சியும், என்னை விடுதலை செய்ய, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க, எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்ல ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் வந்து அந்த ராஜாவின் இடத்துல அவள் கதறி கொண்டு இருக்கிறார். வாசிக்கலாம். அதற்கு அந்த ராஜா, கர்த்தர் உன்னை ரட்சிக்காது இருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை, நல்லா கவனமா கேளுங்க, உன் மகனை தா, அவனை இன்று என்ன செய்வோம்? தின்போம், சாப்பிடுவோம். கேனிபாலிசம். என்னது கேனிபாலிசம் அப்படின்னா மனித உயிர்களை, மனித மாம்சத்தை சாப்பிடுவது. எப்படி இருக்கு? ஏன் அந்த நிலைமை அப்படின்னா அந்த அளவுக்கு கொடூரமான பஞ்சம், அந்த அளவுக்கு பயங்கரமான பஞ்சம், செய்யவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலை. வாசிப்போம். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால், அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒளித்து விட்டாள் என்றாள். 30வது வசனத்தை பாருங்க. அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரட்டு உடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். அந்த அளவிற்கு கொடூரமான பயங்கரமான திண்டாட்டம், பஞ்சம், கொடூரமான பஞ்சம். ஒண்ணுமே கிடையாது, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ராஜாவினுடைய அரண்மனையிலேயே ரொம்ப கம்மியான உணவு தான் இருந்தது. அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு நிலை அந்நாட்களிலே நடந்தது. அல்லேலூயா. இந்த ராஜா யாருன்னு யாருக்காவது தெரியுமா? யோராம். ஆகாபு யெசபேலினுடைய மகன். ஆகாப் யெசபேலினுடைய மகன். இங்க பார்த்தோம் கொடூரமான ஒரு பஞ்சம். 2 ஸ்திரீகள் பேசிக்கிறாங்க, இன்னைக்கு உன்னுடைய மகனை கொடு, நம்ம அவனை கொன்று அவனை தின்று விடலாம். நாளைக்கு என்னுடைய மகனை தருகிறேன், அவனை கொன்று தின்று விடலாம் என்ற அளவிற்கு ஒரு பஞ்சம் தேசத்தை வாட்டி வதைத்தது. இதை கேட்ட ராஜா அவருடைய வஸ்திரத்தை, துணியெல்லாம் கிழிச்சிட்டு அவன் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் திகைத்து கொண்டு இருந்தான். வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒண்ணுமே இல்லை, அதாவது ரொம்ப அற்பமான விலைக்கு, ரொம்ப சாதாரண விலைக்கு, அது அரிசி பருப்பு, நம்ம தான் அரிசி பருப்பு, அங்கெல்லாம் மாவு தான். உங்களுக்கு உங்களுடைய உணவு காரியங்களை அற்பமான காசுக்கு நீங்கள் நிறைய உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நாளை தினத்தில் அப்படின்னு சொல்றாரு. வாசிக்கலாம் அடுத்த வசனம்.
அப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், ஒருவன் சொல்றான், ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். மதகுகள் என்னன்னு தெரியுமா? தெரியுமா யாருக்காவது மதகுகள்? இந்த டேம் எல்லாம் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா யாராவது டேம்? இந்த டேமை வந்து திறப்பாங்க. டேம் வந்து திறக்கிறத டிவி நியூஸ்லலாம் பார்த்துருக்குறீங்களா, இல்லை நேரில் பார்த்துருக்குறீங்களா? பெரிய கதவாக இருக்கும். அந்த கதவை திறந்தோன்னா தண்ணி வரும் பாருங்க, அப்படியே அது வந்து விவரிக்கவே முடியாது எந்த ஃபோர்ஸில் வரணும். பெரிய பெரிய கதவுகள். அப்போது அந்த ராஜாவோடு இருக்கக்கூடிய அந்த வேலையாளில் வந்து சொல்கிறான், கர்த்தர் வானத்தில் அப்படிப்பட்ட டேமுக்கு இருக்கிற கதவு போல கதவுகளை உண்டு பண்ணினாலும் இப்படி நடக்காது. அல்லேலூயா. இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், அந்த தீர்க்கதரிசி எலிசா சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்களேன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதில் நீ என்ன செய்ய மாட்ட, சாப்பிட மாட்டாய் என்று அவன் சொன்னான். அவன் சொல்ல, கர்த்தர் சொல்றாருன்றார். அப்படி கர்த்தர் சொல்றாருன்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் சொல்றான், ஆண்டவர் வானத்தில் மதகுகளை கதவுகளை திறந்தாலும் மேலிருந்து உணவு, அவ்வளோ உணவு வந்தாலும் பத்தாது, இது நடக்காது. How is it possible? இது நடக்காது. அப்போ தீர்க்கதரிசி எலிசா சொல்றாரு, இந்த விஷயத்தை, நடக்கிற காரியங்களை உன் கண்கள் பார்க்கும், ஆனால் நீ என்ன செய்ய முடியாது, அதை சாப்பிட மாட்டாய். ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா? அவனை கர்த்தரை சந்தேகப்பட்டான், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை அவன் சொன்னான். லிசன், நல்ல கவனமாக கேளுங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வந்தா, நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று பரிசுத்த தேவனுடைய வாயிலிருந்து பரிசுத்தத்தின் வார்த்தைகள் கடந்து வந்தா, அது வந்தது தான். அதை நாம் சந்தேகப்பட்டோம் அப்படின்னா அந்த அற்புதங்களை நாம் பார்க்க முடியும், நாம் சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. இங்கே ஒருத்தர் சொல்கிறான், இது தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவர், அந்த வசனத்தை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அவர் சொல்றான், 1வது வசனம், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை, இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? பஞ்சம், இன்னைக்கு மரணம், இன்னைக்கு வேதனை, இன்னைக்கு பற்றாக்குறை, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவர் சொல்றதை கேளுங்க, நாளைக்கு அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. நாளைக்கு என்ன செய்ய போகுது? தலைகீழாக மாறப்போகுது. இந்த பட்டணத்தில் உள்ள வாசல்ல ஒரு மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும். அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு மரக்கால்ன்றது ஒரு சாக், ஒரு மூட்டை. ஒரு மூட்டை சொற்பமான பணத்திற்கு விற்கப்படும், சொற்பமான பணத்துக்கு. அப்போ அந்த ராஜா கூட இருக்கிற அந்த ஆள் சொல்றான், வானத்தில் கதவுகளை போட்டு திறந்தாலும், தானியம் கொட்டும்படியாக திறந்தாலும் இந்த காரியம் நடக்காது. வசனத்தை வாசிங்க, 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும். ஆண்டவர் சீரியனின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? ஓடி போனார்கள். அதே அதிகாரத்தில் 16வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். நல்ல கவனமா கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பா இருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா
தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். அல்லேலூயா. எவன் விசுவாசிக்கலையோ அவனுடைய நிலை ஒன்றுமில்லாமல் ஆனது. அந்த தீர்க்கதரிசி சொன்னா, நீ பாப்ப, ஆனா உன்னால அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. வாசிப்போம் அடுத்தத. 2 மரக்கால் வார் கோதுமை 1 சைக்கிளுக்கும், 1 மரக்கால் கோதுமைமா 1 சைக்கிளுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசல் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொன்னபடியே நடந்தது. சொன்னபடியே என்னாச்சு? நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே என்ன செய்ய மாட்ட, சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாக தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். என் பிரியமான தேவஜனமே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ எப்போ விசுவாசிக்கிறாயோ, அந்த விசுவாச வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையாய் என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு பயங்கரமான காரியங்களே கர்த்தனுடைய வாழ்க்கையில அவர் செய்ய அவருடைய வல்லமை புறப்பட்டு கடந்து வரும். அதான் பார்த்தோம், அவருடைய வல்லமை என்னது? டுனாமிஸ், டைனமைட். அதற்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது. அல்லேலூயா. என்னாகமத்தில் பார்க்கிறோம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் கர்த்தர் சொல்றார் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். ஆண்டவர் சொல்லி, என் கை என்ன குறுகி இருக்கா? ஆண்டவர் கேட்கிறாரு உங்களை பார்த்து, என் கை என்ன குறுகி இருக்கா? என் கையே என்ன குறுகி இருக்கா? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது என்ன செய்வ? நீ காண்பாய். என் பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. அது எவ்வளவு முடியாததா இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், ஐயோ எனக்கு வயசாயிடுச்சுங்க, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு பெரிய காரியங்கள் எல்லாம் தெரியாது, இப்போ கேட்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் எனக்கு இல்லை, ஐ எம் நாட் சோ எலிஜிபிள், அதற்கு தகுதியான நபர் நான் இல்லையே, தகுதி உள்ளவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருந்தா தகுதி உள்ளவனுக்கு மேலாக உங்களை கர்த்தர் உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. அவர் ராஜாக்களை ஏற்படுத்த முடியும். சாதாரண ஆடை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக அவர் உயர்த்தினார். He can do anything. அவரால் எது வேணாலும் செய்ய முடியும். அவரை அண்டிக் கொள்ளும் போது, அவரை பற்றி கொள்ளும் போது, அவரை நம்பி அவருடைய சித்தத்தின்படி யாரு செய்கிறார்களோ பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் கடந்து வருகிறது. இந்த செய்தியினுடைய ஆரம்பத்தில் முன்னாடி நம்ம இந்த மாதத்தின் முதல் நாள் நினைக்கிறேன், அப்போ நம்ம ஒரு வசனத்தை பார்த்தோம். 45ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்த்தோம். 4வது வசனம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு தெரியல. வெண்கல கதவுகளை என்ன செய்வார்? அவர் உடைத்து இருப்பு தாப்பால்களை என்ன செய்வாரா? அவர் முறிப்பார். போதும் போதும். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை அவர் முறிப்பார். எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை. வாட் இஸ் ஹோல்டிங் யூ? எது உங்களை பிடித்து வைத்து கொண்டு இருக்கிறது? எது உங்களை பிடித்து வைத்துக் கொண்டு, உங்களை பயம் உங்களை பிடித்து வைத்து கொண்டு இருக்கிறதா? எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு என்னென்ன பயம் உங்களை பிடித்து வைத்து இருக்கிறது? வாட் இஸ் ஹோல்டிங் யூ? என்ன வேதனை உங்களை பிடித்து வைத்திருக்கிறது? என்ன கஷ்டம் உங்களை பிடித்து வைத்திருக்கிறது? எப்படிப்பட்ட போராட்டம், என்ன எண்ணங்கள் உங்களை பிடித்து வைத்திருக்கிறது? என்ன அவமானம், என்ன அழுத்தம் உங்களை பிடித்து வைத்திருக்கிறது? இந்த ஆண்டவர் அவைகளை உடைக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை பார்த்த வெண்கல கதவுகளை என்ன செய்கிறாரா? அவர் உடைக்கிறார். இருப்பு தாழ்பால்களை அவர் முறிக்கிறார். பயப்படாதிருங்க. கர்த்தர் சொன்னா அது சொன்னதுதான். அல்லேலூயா. அவருடைய வல்லமைக்கு முன்பாக எந்த பிசாசின் வல்லமையும் முன்பாக நிற்க முடியாது. நம்ம பார்த்தோம், பார்வனுடைய மந்திரவாதிகள் சொல்றாங்க, ஐயோ இது தேவனுடைய விரல், இது கர்த்தருடைய விரலே அன்றி வேற ஒன்றுமே இல்லை.
இது nobody can do it. இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்களால் இதை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏன்னா அந்த வல்லமை அப்படிப்பட்ட ஒரு வல்லமை. லிசன், அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உடைய தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படும் போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா வெண்கல கதவுகளை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளை, உங்களுக்கு சுற்றி இருக்கிற எல்லா போராட்டங்களை தேவனுடைய பரிசுத்தத்தின் வல்லமையின் வார்த்தையின் வெளிப்பாட்டின் ஆவி அவைகளை உடைக்கும். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களில் பார்க்கிறோம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு எப்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்குமே காண மாட்டீங்க. இன்னைக்கு நீ பார்க்கிற இந்த பிரச்சனை நீ ஒருபோதும் இனிமேல் பார்க்க மாட்டேன். நீ கர்த்தரை நம்பி நீ அவருடைய பிள்ளையாக அவரை விசுவாசித்து அவருடையவனாக அவருடைய சித்தத்தை செய்கிற நபராக நீ இருந்தினா இன்னைக்கு பார்க்கிற இந்த பிரச்சனைகள் இனி என்றைக்குமே நீ காண மாட்டாய். ஹல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 400 வருஷம் எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆண்டவராகிய கர்த்தர் வல்லமையாய் வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வரும்போது சொல்கிறாரு, இன்னைக்கு நீ பார்க்கிற இந்த நபரை இனிமேல் என்றைக்குமே நீ என்ன செய்ய மாட்டேன், காண மாட்டேன். கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கடைசி வரைக்கும் இந்த வார்த்தையின் வெளிப்பாட்டு நாவி நடந்திருக்கும். ஆனால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்கல இஸ்ரவேல் ஜனங்கள். அவன் சொன்னாங்க, ஐயோ நான் எகிப்து தேசத்தில் சந்தோஷமாக இருந்தேன்னா அவன் வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்து போனான். அல்லேலூயா. நெவர் டவுட் காட்ஸ் மிராக்கிள்ஸ், நெவர் டவுட் காட்ஸ் வேர்ட்ஸ். கர்த்தருடைய வார்த்தையை ஒருபோதும் நீ சந்தேகப்படாத, கர்த்தருடைய அற்புதங்களை ஒருபோதும் சந்தேகப்படாத. அல்லேலூயா. அவர் அப்போ செஞ்சாருங்க, ஆனால் இப்போ எப்படிங்க செய்ய முடியும்? அப்போ பிரச்சனை கம்மியாக இருந்தது, இப்போ பிரச்சனை அதிகமாக இருந்தது. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஒரே தெய்வம் தான். அல்லேலூயா. அவர் நம்ம பார்த்தோம் ஆதி ஆகமத்தில் வார்த்தையில சொல்றார். ஒவ்வொன்றும் வார்த்தை சொல்ல 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 அந்த வார்த்தை இல்லாததை இருக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக ஒன்று உருவாக்கி அது கொண்டு வந்தது. உங்க வாழ்க்கையில எது இல்லை என்று சொல்லுகிறீர்களோ இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய பரிசுத்தத்தின் வார்த்தை அவைகளை உண்டு பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை தான் ஆண்டவர்கிட்ட இருக்கு. அவர் சொல்றாரு மோசேயை பார்த்து, பயப்படாத. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் பார்த்தோம், நீ பயப்படாத, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நின்று கொண்டு நீ சோர்ந்து போவாத, பயந்துராத. பிரச்சனை உன்னை படுக்க வைக்கும், தோல்விகள் உன்னை சாய்க்க வைக்கும், ஏமாற்றங்கள் அவிசுவாசங்கள் ஓட வைக்கும். நீ நில்லு, you stand still. நீ நில்லு, நீ நின்று கொண்டு என்ன செய்ய, இன்றைக்கு இந்த நாள்ல நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை விடுதலையை பாரு. இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எகிப்து அப்படின்னா தோல்வின்னு அர்த்தம். எகிப்து அப்படின்னா ஏமாற்றம் என்று அர்த்தம். எகிப்து அப்படின்னா பயம் என்று அர்த்தம். எகிப்து அப்படின்னா அடிமைத்தனம் என்று அர்த்தம். அல்லேலூயா. இன்றைக்கு நீ பார்க்கிற இந்த தோல்வி, இன்றைக்கு நீ பார்க்கிற இந்த ஏமாற்றம், இன்றைக்கு நீ காண்கிற இந்த பயம் இனி என்றைக்கும் நீ காண மாட்ட. கர்த்தரை நீ பிடித்து கொண்டிருந்தா, பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை நீ நம்பி விசுவாசித்து கொண்டிருந்தா, இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா. டோன்ட் லூஸ் ஹோப். விசுவாசத்தை விட்டு விடாதே. the best thing is yet to come. மிக சிறந்தது ஆண்டவர் உங்களுக்காக எவைகளை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, உங்களுக்காக முன்குறித்து வைத்த தேவனுடைய நன்மைகளையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்தரிக்க முடியும். அதற்கு பொறுமையோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் செயல்படும் போது அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம், இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டு சொல்ல பாருங்க, அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும். அல்லேலூயா. உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்து
ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்புறம் ஏங்க நம்ம பயப்படணும்? பிரச்சனைகள் நம்மளை பயமுறுத்தும், சூழல் நம்மளை பயமுறுத்தும். ஏன் பயமுறுத்தும்? அப்போ தான் விசுவாசத்திலிருந்து நம்ம விலகி வந்துடுவோம். அப்போ தான் ஆண்டவர் மேலே ஒரு சந்தேகம் வரும். கர்த்தரை கேள்வி கேட்போம். நம்மளே நம்ம கேள்வி கேட்போம். நான் செய்கிறது கரெக்டு தானா? நான் ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறேன், ஒழுங்காக ஜெபிக்கிறேன், ஆலயத்திற்கு போகிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், கர்த்தருடைய காரியத்தில் எல்லாமே நான் செய்கிறேன், ஆனாலும் எனக்கு ஆசீர்வாதம் வரலையே. அப்புறம் ஏன் இதெல்லாம் நான் செய்யணும்? இதுதான் பிசாசு செய்வான். பிசாசு எப்படி செய்வான்? பிரச்சனைகள் மூலமாக செய்வான். பிசாசு எப்படி செய்வான்? தோல்விகள் மூலமாக செய்வான். பிசாசு எப்படி செய்வான்? ஏமாற்றங்கள் மூலமாக செய்வான். பிசாசு எப்படி செய்வான்? காயங்கள் மூலமாக செய்வான். சந்தேகத்தை கொண்டு வருவான். சந்தேகம், தட் இஸ் த பிக்கெஸ்ட் எனிமி இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில் சந்தேகத்தை போல ஒரு மிக மோசமான கேடான ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏவாளுடைய வாழ்க்கையில் அவளுக்குள்ளாக ஒரு சந்தேகம் வருது. ஆண்டவர் சொன்னால், நீ சாகவே சாவாய், அந்த கனியை நீ புசிக்கும் நாளில் என்ன ஆவ? நீ சாகவே சாவாய். ஆனால் பிசாசு சொல்லுது, என்ன சொல்லுது? நீ சாக மாட்ட, நீ தேவர்களை போல மாறுவ, கண்கள் திறக்கப்படும். அவளுக்குள்ளாக ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் என்றைக்குமே அழிச்சிடும். இட் இஸ் லைக் எ கேன்சர் செல். அது கேன்சர் புற்றுநோயை போல கொஞ்சமாக வந்துச்சுன்னு வைங்களேன். கேன்சர் என்றைக்குமே வரும்போதே பெருசாக வராது, வரும்போதே கடுகு அளவுக்கு தான் வரும். ஜஸ்ட் அ டாட், ஒரு புள்ளி போல தான் வரும். அந்த புள்ளி என்ன தெரியுமா செய்யும்? சரீரம் முழுவதும் படர்ந்துடும், மொத்த சரீரத்தை ஃபுல்லாக நிரப்பிடும். அதுதான் கேன்சர் செல். ரொம்ப டேஞ்சர். அந்த புள்ளி வரும்போதே எடுத்துட்டிங்கன்னா அப்படியே பரவாது. சந்தேகம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம், அவிசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம், கர்த்தரை கேள்வி கேட்கறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம், கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு வர்றது ஒரு புள்ளி தான் வரும். அந்த புள்ளி என்ன செய்யும்? அப்படியே படர்ந்துடும், சரீரம் முழுவதும், முச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை அது அப்படியே படர்ந்துடும். உங்களை வாழ்க்கையை அப்படியே அழித்து விடும். என் பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும், அல்லேலூயா, உன்னை சிருஷ்டித்தவரும் உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் சொல்கிறேன் உனக்கு கேளு, நான் உனக்கு சொல்கிறேன் கேளு, நான் தான் உன்னை உண்டு பண்ணினேன். எனக்கு தெரியாதா உனக்கு எது நன்மை என்று? எனக்கு தெரியாதா எது உனக்கு ஆசீர்வாதம் என்று? எனக்கு தெரியாதா எப்போ உனக்கு விடுதலை தர வேண்டும் என்று? முக்காவாசி நேரம் நம்ம கர்த்தராக மாறிடும், கர்த்தரை நம்மளா மாற்றிடுறோம். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா? ஆண்டவரே உமக்கு காது இல்லையா? ஆண்டவரே ஏன் எனக்கு இன்னும் மாற்றலை? ஏன் என் சூழ்நிலை மாறல? ஆண்டவரே ஆண்டவரேன்னு. ஆண்டவர் சொல்றார், உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர். அவருக்கு தெரியும். He knows what is good for us. நமக்கு எது நன்மைன்னு அவருக்கு தெரியும், எது நல்லதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு சொல்கிறோம், ஆண்டவர் இதுதான் எனக்கு நல்லது, எனக்கு இப்போ ஆசீர்வாதம் கொடுங்க, எனக்கு இப்போ என்னுடைய நிலையை மாற்றுங்க, இப்போ என்னுடைய சூழலை மாற்றுங்க, இப்போ செய்யாமல் எப்போ செய்ய போகிறீங்க? நம்ம ஆண்டவராக மாறிடுறோம். அல்லேலூயா. இப்போ தான் எனக்கு வந்தால் நல்லது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் சொல்லுகிறது. அல்லேலூயா. சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை என்ன செஞ்சிட்டேன்? நான் மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார், நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன், என் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்குது, நான் இனிமேல் பயப்பட மாட்டேன். ஆனால் பிசாசு என்னை பயமுடுத்துது, பிரச்சனைகள் என்னை பயமுடுத்துது, சூழல் என்னை பயமுடுத்துது. இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழல் வந்தாலும், என்ன காரியங்கள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். என்னை உருவாக்கினவர், என்னை உண்டு பண்ணினவர், அவர் என்னோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தை என்னோடு இருக்கிறது, அவருடைய வாக்குத்தத்தம் என்னோடு இருக்கிறது. அவர் சொல்ல, நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாத, நீ இன்னைக்கு நின்று கொண்டு என்ன செய்ய, நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். Just be still and know that I am the Lord. Just wait. பொறுமையா இரு. ஐயா நான் வெயிட் பண்ணிட்டேங்க, ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டேன். Still you have to wait. அல்லேலூயா.
டோன்ட் ஆக்ட் லைக் காட். கர்த்தரை போல நீ இருக்கிறேன்னு சொல்லி நீ உன்னையே வந்து மாத்தாத. we are just humans, நம்மளாம் மனிதர்கள் தான். அவர் நம்மை உருவாக்கினவர், அவர் நம்மை சிருஷ்டித்தவர். ஜஸ்ட் வெயிட் பேஷண்ட்லி. தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரிடத்துல நான் பொறுமையோடு நான் காத்திருந்தேன். அந்த பொறுமைக்கு வருடங்கள் இருக்கு. அல்லேலூயா. நான் பொறுமையோடு நான் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை, என் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டார். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றார் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் சொல்லுகிறதாவது பயப்படாதே. என்னது? பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்தேன். நீ யாரு? நீ என்னுடையவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனைகளுக்குரியவன் அல்ல நீ. பிரச்சனைகள் உன்னை எடுக்க முடியாது, வேதனைகள் உன்னை எடுக்க முடியாது, வியாதிகள் உன்னை எடுக்க முடியாது, பிசாசு உன்னை எடுக்க முடியாது, கண்ணீர் உன்னை எடுக்க முடியாது, அவமானம் உன்னை எடுக்க முடியாது. காரணம் என்ன? யூ ஆர் மைன். யூ ஆர் மைன். அல்லேலூயா. நீ என்னுடையவன். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஐயோ, பிரச்சனையில நான் மூழ்கிட்டேன், வேதனையில நான் மூழ்கிட்டேன், வியாதியில நான் சிக்கிட்டேன், அவ்வளவுதான், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடையாது. I am dead, I am finished, there is no way. There is no way. ஒரு வழியும் இல்லை, ஒரு வழியும் இல்லை. I can see only a dead end. I can see only a dead end. முடிவே இல்லையே. எனக்கு முன்பாக அடைத்த வாசல் இருக்கிறது. எனக்கு முன்பாக என்ன இருக்கிறது? அடைத்த வாசல் இருக்கிறது. Listen, God can make a way where there seems to be no way. என்னதான் வாசல் அடைத்திருந்தாலும், எவ்வளவுதான் வாசல் முடியாததாக இருந்தாலும், இந்த ஆண்டவர் நினைத்தா அந்த இடத்துல ஒரு வாசலை அவரால் உண்டு பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதாங்க கர்த்தருடைய வல்லமை. that is the power of God. அதுக்கு பேர் தான் dunamis. அதற்கு பேர் தான் என்னது? dunamis, dynamite. டைனமைட். அதற்கு முன்பாக ஒன்றும் இடுக்க முடியாது. It cannot hold. It cannot hold. No chains can hold you. எந்த சங்கிலிகள் உங்களை கட்டி வைக்க முடியாது. அப்ப போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம், பேதுருவனுடைய வாழ்க்கையில தேவதூதன் இறங்கி வரான். ஆட்டோமேட்டிக்கா சங்கிலிகள்லாம் அருந்து கீழே விழுது. அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் இரும்பு கதை, வெண்கல கதை, எல்லாம் அப்படியே தானாக அது திறக்குது. Nothing can hold you. Nothing can hold you. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடையவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய கரத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம பிசாசின் கரத்துல இல்ல. சகோதரா சகோதரி, பிசாசின் கரத்துல எப்ப தெரியுமா போவோம்? நல்லா நம்ம கேளு. பிசாசின் கரத்துல எப்ப தெரியுமா போவோம்? நம்ம கர்த்தரை விட்டு விலகும் போதுதான் போவோம். அல்லேலூயா. நீ விசுவாசியாமல் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது பிசாசினுடைய கரத்துல போவோம். கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் போது பிசாசினுடைய கரத்திலே போவோம். பல இடத்துல பரிசுத்த வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவருடைய கரத்தை அவர் விலக்கி விட்டார். அப்ப என்ன ஆகுது? பிசாசு வந்து பிடித்துக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகள்ல பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள்ல வந்து விற்று போட்டாருன்னு பார்க்கிறோம். மீதியானவர்கள் கையில ஆண்டவர் விற்று போட்டார். அவனுடைய கை வந்து அவர்களை பிடித்து கொண்டது. கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்யும் போது ஆண்டவருடைய கரம் இருக்காது, பிசாசினுடைய கரம் தான் இருக்கும். ஆனால் when you do the will of God, கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நீ நம்பி, நீ விசுவாசித்து அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளாக வைக்கும் போது, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய கட்டளையின்படி, அவருடைய நியமங்களின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் போது, இந்த தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்றாரு, நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா அந்த இடத்துல பிசாசுக்கு வேலை இல்லை. ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார். ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா கர்த்தரே முன்னின்று காரியங்களை வாய்க்க செய்வார். நம்ம எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. அந்த வசனத்துக்கு, அந்த அதிகாரத்தில் அடுத்த வசனத்தை பாருங்க. 43ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனம், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் என்ன செய்யாது? பற்றாது. காரணம் என்ன? you are not going on your own. நீ தன்னிச்சையா நீ போகல, நான் உனக்கு முன்னாடி போறேன். ஹல்லேலூயா.
ஆண்டவர் நமக்கு முன்னாடி போனா அது தண்ணீரா இருக்கட்டும், அது ஆறா இருக்கட்டும், அது தீயா இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டும், ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னா, ஆண்டவர் சொன்னதுதான் அது பயங்கரமான காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பயங்கரமான காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க, நீங்க பெற்றுக்கொள்வீங்க, அதை நீங்க சுதந்தரிப்பீங்க. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அது எரிகிற அக்னி சூளையா இருந்தாலும் சரி, அது கோலியாத்துக்கு முன்பாக நின்றாலும் சரி, அது சிங்கத்தின் கெபியா இருந்தாலும் சரி, சிவந்த சமுத்திரமா இருந்தாலும் சரி, அது என்னவா இருந்தாலும் சரி, கர்த்தர் இருந்தா அந்த இடத்துல விடுதலை. கர்த்தர் இருந்தா அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். கர்த்தர் இருந்தா அந்த சூழல் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் சொல்றார், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது போய் அக்னியில நடப்பாங்களா? சொல்லுங்க. யாராவது போய் அக்னியில் நடப்பாங்களா? சொல்லுங்கப்பா, சத்தமா சொல்லுங்க. யாரும் நடக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அக்னி போன்ற பிரச்சனை உன்னை சுட்டரிக்க வந்தாலும், பண கஷ்டம், கடன், வியாதிகள், வேதனைகள், வறுமைகள், பற்றாக்குறைகள், நெருப்பை போல உன்னை சுட்டரிக்கக்கூடிய நிலை வந்தாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது. ஹல்லேலூயா. ஏன்? யூ ஆர் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. நீ கர்த்தருடையவன், நீ கர்த்தருடையவள். nothing can ever harm you. பயமுறுத்தலாம், பக்கத்தில் வந்து நெருக்கமாய் நெருங்கும்படியான சூழலை ஏற்படுத்தலாம், ஆனா உன்னிடத்துல உன்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த போராட்டம் இது உங்களுடைய முடிவு அல்ல. ஹல்லேலூயா. இந்த போராட்டம் இது உங்களுடைய முடிவல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த பயங்கரமான தேவனாகிய கர்த்தர் பயங்கரமான காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். நேரம் ஆயிடுச்சு. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்த தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ளாய் ஊடுருவி கடந்து வந்ததற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எங்களுக்குள்ளாக நாங்கள் வைத்து வைக்கிறோம். நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் எதை குறித்து நாங்கள் பயப்படணும்னு இல்லை. சூழ்நிலைகள், பிசாசு, பிரச்சனைகள், போராட்டங்கள் எங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களை திடப்படுத்தி எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்தது. பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இந்த வல்லமையானது எங்களை தாங்கி, எங்களை பலப்படுத்தி, எங்களை வழிநடத்தட்டும். உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளாய் கிரியை செய்ததற்காக நன்றி. நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீரே. பயங்கரமான காரியங்களை நாங்கள் எதிர்கொள்ள எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு துணையாய் நிற்கிறதற்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் எங்களை பின்தொடரட்டும். இயேசுவின் மகா உன்னதமான நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என்னை சுயமுடைய வருகை பரிந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன்.